மதிப்பூர்வமாக நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் கலவரத்தை தூண்ட வேண்டும், இந்து முஸ்லீம் ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே சிக்கந்தர் தர்கா பிரச்சனையை கையில் எடுத்து திருப்பரங்குன்றத்திலும் தமிழகத்திலும் கலவரத்தை உருவாக்கி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் காண நினைக்கின்ற பாஜகவினரை கண்டித்தும் பாஜகவிற்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கிய நீதிபதி சுவாமிநாதனை கண்டித்தும் தமிழகத்தில் சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிற துடிப்போடு செயலாற்றிக் கொண்டிருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் நல திட்டங்களை வழங்கி நேரு அவர்கள் மீது பொய் வழக்கு போட துடிக்கின்ற அமலாக்கத்துறை மோடி அரசை கண்டித்தும் தமிழகத்திலே தேர்தல் நேரத்தில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவோம் என்று சொல்லிய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன காரணத்தினாலும் இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தாமல் இருக்கிறார். அந்த இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து குறிப்பாக 3% இடஒதுக்கீட்டை 7-8% உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தாலும் கூட குறைந்தது இன்னும் ஆட்சி முடிய 3 மாதம் தான் இருக்கிறது. குறைந்தது 0.5% உயர்த்தி 4% வழங்க வேண்டும் என்று நாங்கள் முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் வட மாநிலங்களே கிறிஸ்தவ பண்டிகையை முன்னிட்டு ரோட்டோரும் கடைகளை வைத்திருந்த ஏழை மக்களையும் கிறிஸ்தவ பெருமக்களையும் சத்தீஸ்கர், ராய்ப்பூர், ஜபல்பூர் போன்ற பகுதிகளில் குறிப்பாக வட மாநிலம் முழுவதும் தாக்குதல் நடத்தி மக்களை பதட்டத்திலே வைத்திருக்கிற பிஜேபியினரை கண்டித்தும் திருச்சியிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பஞ்சப்பூர் பஸ் நிலையம் தொடக்க விழாவிலே 2000க்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கினார். காந்தளூர் போன்ற திருவெரும்பூர் தொகுதியிலே காந்தளூர் போன்ற பகுதியிலே கிராம பகுதியிலே அந்த இலவச வீட்டுமனை வழங்கப்பட்டது. ஆனால் இன்னும் அந்த வீட்டுமனையை 8 மாதம் ஆகியும் 9 மாதம் ஆகியும் அந்த வீட்டுமனைகளை திருவெரும்பூர் வட்டாட்சியர் அளந்து கொடுக்கவில்லை. அதே போல திருச்சி காட்டூரிலே அர்-ரஹ்மான் பள்ளிவாசல் சொந்தமான மக்களுக்கு கபர்ஸ்தான் வழங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆணையிட்டும் கலெக்டர் அவர்கள் ஆணையிட்டும் இன்னும் அந்த கபர்ஸ்தானை வழங்காத திருவெரும்பூர் நகராட்சி திருவெரும்பூர் வட்டாட்சியரை கண்டித்தும் மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை நிறைவேற்ற மாட்டோம் என்று தடை போட்ட மோடி அரசு உடனடியாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற